நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கேஎல் ராகுல திருப்பி எடுப்பாங்க, முகமது சிராஜ் திருப்பி ஆர்டிஎம் பண்ணுவாங்க, வில் ஜாக்ஸ் திருப்பி ஆர்டிஎம் பண்ணுவாங்கன்னு. டெஃபினட்டா பண்ணல. தேவதத் படிக்கலாம் ஐபிஎல் அடிச்சாரு. அந்த காலம் ஆயிடுச்சு 221 2021 அடிச்சிருந்தான். அதுக்கப்புறம் அடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. சோ சாரி ராங் நம்பர். சரி சீக்கா, அவர் இல்ல இப்ப பெங்களூர்ல. பட் ஆனா கேட்க வேண்டிய கேள்வி, RCB were 1 out of 7 last year, Chika, till Will Jack started playing. Correct. They were 1 out of 7. I don't know. As I said, overall spin attack in Patana, variety, okay. They have the poorest spin attack in the entire IPL. One of the poorest spin attacks in the entire IPL. I'm not. Let me analyze one by one. They are the poorest spin attack. So, Angela Martipanga. If he gets his line and length, Mohammad Siraj will be deadly. So, Adana Vecha could be Sarcha Mota. Same thing, Prasidh Kuna. Vecha could be Sarcha Mota. Portna Gumu put 4 wickets in bang. Prasidh Krishna unproven death la வந்து அடி வாங்க முடியும். முகமது சிராஜும் டெத்ல அடி வாங்க முடியும். அங்கே பார் நர்மதா, இங்கே பார் டேம் அப்படின்னுவாங்க. இங்கே பார் இது வர்ண ரிவர்ஸ் இருக்கு குஜராத்ல, அந்த மாதிரி தான் அடிப்பாங்க போட்டாங்க. Hi guys, welcome to Cheeky Chika. முக்கு மேல ராஜா. ஆஹா. Chika, நேத்துக்கு பார்த்தோம் CSK and of course Sunrisers Hyderabad. அவங்களுக்கு obviously markings கொடுத்தோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டாங்க, டிஃபரெண்ட் கமெண்ட்ஸ், lot of them emotional. CSK க்கு இன்னும் நிறைய மார்க் நான் கொடுத்திருக்கணும்னு சில பேர் இல்ல கரெக்ட்னாங்க, சில பேர் இல்ல இதோட லோவர்னாங்க. சோ of course எல்லா தடவையும் இந்த மாதிரி டீம் ரிவ்யூஸ் பண்ணும்போது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் டெஃபினட்டா இருக்கும். we love it. உங்களோட கமெண்ட்ஸ் அனுப்புங்க சீக்கா. பட் ஆனா இன்னைக்கு பார்க்க போறது RCB and GT. RCB first நம்ம ஆரம்பிக்கலாம். What do you think, Chika? RCB went into the auction 83 crores. நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கேஎல் ராகுல திருப்பி எடுப்பாங்க, முகமது சிராஜ் திருப்பி ஆர்டிஎம் பண்ணுவாங்க, வில் ஜாக்ஸ் திருப்பி ஆர்டிஎம் பண்ணுவாங்கன்னு. டெஃபினட்டா பண்ணல. What do you just general overview நீங்க என்ன நினைச்சீங்க சீக்கா? Honestly சொல்றேன்னா கேஎல் ராகுல் மிஸ் பண்ணிட்டாங்க தோணுது. I don't know why they didn't really go all out for கேஎல் ராகுல். நான் அந்த கேஎல் ராகுல் எடுத்துருவேன். ஒன்னு விராட் கோலியோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஒன்னு நம்பர் 1. விக்கி கீப்பர் பேட்ஸ்மேன் வேற அவன் ஆட்டோமேட்டிக்கா. அண்ட் என்னன்னா லோக்கல் பாய், லோக்கல் பாய் ஃபிளேவர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப எப்படி சிஎஸ்கே பார்த்தா அஸ்வின் எல்லாம் போட்டு 4 சென்னை பாய்ஸ் எடுத்துருக்காங்களோ அந்த லோக்கல் அண்ட் லெட்ஸ் நாட் ஃபர்கெட் அவன் RCB ஆரம்பிச்சுதான் பெரிய ஆளான அவன். லெட்ஸ் பி வெரி கிளியர். He started bang and he became big thanks to RCB. I think RCB uttada, I think they missed a trick there. I mean, frankly speaking, I thought they should have gone up to 16-18 crores and somehow got KL Rahul in the side. Yeah, okay. Anyway, let's look at the criteria, Chika. Macha, Rolls Royce, RCB markada macha. RCB fans உனக்கே தெரியும். ஈசாலே கப் நம்மளே என்ன நான் எதுக்குடா நான் இன்னைக்கு பெங்களூர்ல இந்த ஷோ பண்றேன். இங்க வந்து கேட்டா கூட அவங்களே எல்லாம் பசங்க சொல்றாங்க, ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க பெங்களூருக்கு, அவங்க அதான் சொல்றாங்க எல்லாரும், என்ன அது விட்டாங்க RCB விட்டாங்கன்னு. கேஎல் ராகுல் என்ற ஒப்பீனியன் எடுத்திருந்தாங்கன்னா வெரி குட். அண்ட் இன்னொன்னு என்ன ஓவர் வியூ அப்படின்னா வில் ஜாக்ஸ் எப்படி விட்டாங்க அவங்க. another thing. ஓகே நீ RCB கேஎல் ராகுல் விட்டுட்ட ரைட், கேஎல் ராகுல் விட்டுட்ட ஓப்பனிங்னா ரைட். வில் ஜாக்ஸ் ஐ மீன் போன வருஷம் ஒரு 2 உண்மை கலக்கினான். பேட்டிங்ல போடுவான், ஓப்பனிங் 2 போலிங் போடுவான், 2 ஓவர் போடுவான். வில் ஜாக்ஸ் விட்டாங்க அது. பட் ஒன்லி குட் திங் இஸ் அங்க இன்னொரு குட் திங் ஃபார் தம் இஸ் பூவி எடுத்தாங்க பாரு, செம பிக் புவனேஷ் குமார், செம பிக். யா வில் கம் டு தேர் பிக்ஸ் சீக்கா. அதுக்கப்புறம் ஆனா ஃபர்ஸ்ட் வந்து கிரைட்டீரியா பார்த்துடலாம். பவர் பிளே, ஃபயர் பவர், பேட்டிங்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பவர் பிளே, ஃபயர் பவர், மிடில் ஓவர் ஸ்பின் ஹிட்டிங், டெத் ஃபயர் பவர், அடாப்டபிலிட்டி டு டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ், லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பேட்டிங்ல. ஸோ பவர் பிளே, ஃபயர் பவர், எஸ் சீக்கா நீங்க சொல்லலாம் கேஎல் ராகுல் விட்டாங்கன்னு. பட் தேவ் காட் ப்ராபப்லி தி பெஸ்ட் T20 ஓபனர் இன் வேர்ல்ட் கிரிக்கெட் இன்னைக்கு சீக்கா, ஃபில் சால்ட். 100%. Phil Salt at 11 crores. அவங்களோட டாப் 3 நீங்க பாத்தீங்கன்னா விராட் கோலி, Phil Salt, either Patidar, most likely it'll be Rajat Patidar only. அதுக்கப்புறம் தான் லியாம் லிவிங்ஸ்டன் வருவாரு. So top 3 is going to be Phil Salt, Virat Kohli and Patidar. In case அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் ஆடணும்னா தேவ்தத் படிக்கல் ஒரு ஸ்பேர் பேட்டர் நம்பர் 3 ல எடுத்துட்டு வரலாம். But their power play, fire power is absolutely gun chika. Obviously Sunrisers Hyderabad number 1 na, these guys are a very close number 2 னு எனக்கு தோணுது சீக்கா.
I don't want to கம்பெனி அப்படி சொல்ல மாட்டேன். மும்பை இந்தியன்ஸ்லாம் கூட செம்ம இருக்காங்க பேட்டிங் இதுல. சோ நீ பார்த்தா எஸ் இவங்க ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. ஃபார் சேஞ்ச் இவங்க நல்லா பிக் பண்ணிருக்காங்க. இந்த சென்ஸ் தட் ஒரு இந்தியன் பிலிப் சால்ட் அங்க இருக்கான், ஒரு விராட் கோலி இருக்கான், பட்டிடார் இருக்கான், லிவிங்ஸ்டன் 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேருக்கு 2 பேர் மாட்டிச்சுன்னா செம ஸ்கோர்ஸ் வந்துடும். ஃபேர் இனஃப், நீ சொல்ற பாயிண்ட் ரைட். ரோல்ஸ் ராய்ஸ் விட்டீங்களா பரவாயில்ல, உப்பு எடுத்துக்கிறேன், உப்பை போட்டு மிளகா போட்டு பண்ணுவாங்க. அந்த மிளகு மாத்திட்டாங்க, உப்பு போட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டாங்க. அந்த சால்ட் போட்டு, பட் சால்ட் பிகாஸ் சால்ட் வாஸ் ஒன் ஆஃப் தி கீ கைஸ் ஹூ வாஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவன் தான். அந்த உப்பு தான் அவனுக்கு. அந்த சால்ட் அண்ட் பெப்பர் அவனும் அந்த இவன் தான் நம்ம சுனில் நாராயண். சோ அந்த சுனில் நாராயண் சால்ட் அண்ட் பெப்பர் அங்க அவங்க காம்பினேஷன் போன வருஷம் கேக்கா இருக்கு. சோ இங்க அப்படிதான் சால்ட் இருக்குன்னா விராட் கோலி ஹேஸ் அ டைம் டு ஸ்டெபிலைஸ், பிளே லாங் இன்னிங்ஸ் அண்ட் ஹோல்ட் ஆன். ஒரு அட்வான்டேஜ் அவன் விராட்டுக்கு ஒரு சைடுல இவன் சால்ட் இருக்கான், லிவிங்ஸ்டன் இருக்கான், பட்டிடார் இருக்கான். சோ அவன் வந்து 15 overs ஆடினானா the team is set. 15 overs அந்த மாதிரி நிறைய டீமோட டாப் 3 ஆடினா டெஃபினட்டா செட் ஆவாங்க. பட் விராட் கோலி மாதிரி புரிய மாட்டேங்குது. விராட் கோலி, ருத்ராஜ் கைக்வாட் இவங்க எல்லாம் 15 overs ஆடணும் அவங்க டீமுக்கு. அவன் ஆனா ஒரு 2 விக்கெட் போடாம விட்டனா மிதந்து டங்கு 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 போட வாங்கினே இருக்கும்ல. எக்ஸாக்ட்லி. கமிங் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட். So power play, power hitting நீங்க பாத்தீங்கன்னா they are probably another 9 out of 10 out of that. Definitely 9 out of 10 கொடுக்கலாம் RCB க்கு. அந்த பவர் பிளே ஹிட்டிங் மட்டும் பாத்தீங்கன்னா ஸ்பின் ஹிட்டிங் பாத்தீங்கன்னா சீக்கா again they are very well sorted சீக்கா. மிடில் ஓவர் ஸ்பின் ஹிட்டிங் அவங்களுக்கு தேவைனா லியாம் லிவிங்ஸ்டன், ரஜத் படிதார், they have ஜிதேஷ் சர்மா, குருணல் பாண்டியா. இவங்க 4 பேர். குருணல் பாண்டியா being the only left hander there. I think என்ன சீக்கா படிதார் was even more effective than Dubey last year. படிதார் நீ ஆல்ரெடி ஓபன் அந்த ஃபர்ஸ்ட் டாப் 4 நீ சொல்லிட்ட, திருப்பி மிடில் சொல்லிட்டு இருக்க. ஸ்பின் ஹிட்டிங் சோ எவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்க படிதார்னு. பட் படிதார் likely be used more towards spin hitting than RCB last year. அப்படிதானே யூஸ் பண்ணாங்க. No, I'm not saying no. கரெக்ட்டா சொல்ற நீ அப்படினா நம்ம பவர் பிளே ஹிட்டிங் பத்தி பேசினா ஸ்பின் ஹிட்டிங்னா அப்படினா சேம் கைஸ். So all this spin அடிக்க பாப்பா டங்கு டங்கு 6 அடிக்க பாப்பா அப்படினா சேம் 4 guys. அதனால தான் உங்களுக்கு சொன்னாங்க தேவ்தத் படிக்கல் நம்பர் 3 வரலாம்னு. தேவ்தத் படிக்கல்லாம் நான் 11ல ஆட மாட்டேன். அவன் வந்து சும்மா லாஸ்ட் மினிட்ல உப்புக்கு சப்பானி ஊருக்கு மாங்கட்டும் எடுத்து வச்சிருக்காங்க, லோக்கல் பையன் எடுத்து வச்சுக்கலான்னு. தேவ்தத் படிக்கல்லாம் ஐபிஎல் அடிச்சாரு. அந்த காலம் ஆயிடுச்சு 2021 அடிச்சிருந்தான். அதுக்கப்புறம் அடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. சோ சாரி, ராங் நம்பர். இதே மாதிரி தானே நிறைய பிளேயர்ஸ் நிறைய டீம்ல அடிச்சு நிறைய நாள் ஆச்சு. ஆனாலும் நீங்க நல்ல மார்க் கொடுத்தீங்களே, அப்ப எங்க நல்ல மார்க்ல கொடுத்தேன் டீமுக்கு. நான் வந்து ஃபேர் மார்க் தான் கொடுத்திருக்கேன். நான் நிறைய மார்க்ல கொடுக்கல. நானு நீ பாரு, நான் சிஎஸ்கே 8.35 தான் கொடுத்த மாட்டான். நான் 8.5 8.75 எல்லாம் கொடுக்கலையா உங்களுக்கு? நான் கரெக்டா நான் ஃபேர் தான் கொடுத்திருக்கேன் சிஎஸ்கே. என்னோட ஒப்பீனியன் நான் ஃபேர் தான் பண்ணிருக்கேன். சரி, எவ்வளவு கொடுப்பீங்க? நீ எதை சொல்ல வரேன்னு தெரியும். அதனால அதுக்கு நீ தெரியும் இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவேன்னு. சரி, இப்போ நீங்க என்ன மடக்கிறதுலயே இருப்பான் இந்த அனிருத்தா இருக்கானே, நான் மடக்கிறதுலயே இருப்பான். பரவாயில்ல, மடக்கு பாரு. சரி, ஸ்பின் ஹிட்டிங் பாக்கச்சே டெத் ஓவர்ஸ் ஹிட்டிங் அகைன் டிம் டேவிட். he's been bought in as a death specialist அவங்களுக்கு. so Tim David will definitely play an important role அந்த இடத்துல. Krunal Pandya will probably fall in the death hitting if he is not pushed up the order. Either Jitesh Sharma or Krunal Pandya, இவங்க ரெண்டு பேர்ல யாராவது will be along with Tim David. I like Jitesh Sharma as a cricketer. He's actually a very good cricketer. Probably last year he didn't play well, but then in the previous years he's played some extraordinary knocks. So I don't mind picking him. Let me be very frank. I believe that Jitesh Sharma has got the talent. Though he's not clicked international and IPL last year click பண்ணல. Year before last and சில knocks ஆடி இருக்கா. CSK ஓட கூட 2-3 knocks ஆடினாங்க. பாம்பேல அடிச்சது, பாம்பே அண்ட் 2 ஊர்ல ஆடினாங்க தெரியுமா. அப்ப நல்லா பண்ணிருந்தாங்க. So Krunal Pandya is a very useful all-rounder. I'm not saying no. But whether அவனால power hitting அடிக்க முடியுமான்னு சொன்னா the answer is no. நீ டிம் டேவிட் சொல்ற, yes. The finishing power playல சொன்னா டிம் டேவிட் சொல்ற, yes. பட்டா கீழ்ச்சி கொடுத்துட்டு போலாம். அங்க போல டங்கு லாங் அவன் ரேஞ்ச் அங்கதான். மிடானு ஒயிட் லாங் ஆன் ஒயிட் லாங் ஆஃப் ஒயிட் விக்கெட் தான் அடிக்கிறதா வந்து. பட் ஆனா டிம் டேவிட் மடக்க ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா. ஏன்னா அவன் ரேஞ்ச் ஒரே பார்த்தனா அந்த லாங் ஆன் டு மிட்டுக்கு தாடினா எல்லாம் அவுட் சாப்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு அவன் அவுட் சாப்ஸ் அந்த நீ பார்த்தா லாங் ஆஃப் கவர்ஸ் மேல அடிக்கிறது இல்ல அவ்வளவு. போன வருஷம் மடக்கிட்டாங்க பாரு அவனை. சீகா, I'm going to tell it out now சீகா. RCB வந்து டிம் டேவிட் குச்சன் இருக்காங்க. லியாம் லிவிங்ஸ்டன் டெஃபினெட்லி சூப்பர் ஆல்ரவுண்டர், ப்ரூவன் ஆல்ரவுண்டர் ஐபிஎல். அது சொன்னியா நீ ஒத்துக்கிறேன். லியாம் லிவிங்ஸ்டன் I agree with you. லியாம் லிவிங்ஸ்டன் நீ பத்தி சொன்னியா ஒத்துக்கிறேன்.
பட் ஐம் டெல்லிங் யூ சீக்கா, இந்த ஜேக்கப் பெத்தலை மட்டும் அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆட வச்சாங்கன்னா, எப்படி லாஸ்ட் ஒரு 2 years முன்னாடி வந்து வில் ஜாக்ஸ ஃபுல்லா உட்கார வச்சாங்க. அகைன் Chika, Will Jack's RTM, we'll get to that. I'll definitely get to that Will Jack's RTM. But this Jacob Bethel, Chika, you have to watch out for him. He is a brilliant pick in Thonade. England. He's solid there. வேற லெவல் லெஃப்ட் ஹேண்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேக் ஸ்விங்ஸ் கேம்ல. நிறைய நிக்கலஸ் பூரான் மாதிரி ஸ்பின்னர்ஸ் அடிக்கிற அபிலிட்டி இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு he definitely has, again spin, he was definitely explosive. அந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரா நீங்க பாத்துட்டீங்கன்னா 100ல வந்து one of the players of the tournament அவர் ஆக்சுவலி ஜேக்கப் பெத்தல். மிடில் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்டர் அண்ட் ஆர்சிபி ஓட லைன் அப் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்ட் லைன் அப். ஒரு டர்னிங் விக்கெட்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஜேக்கப் பெத்தல் will definitely be of very good use. He can bowl a little bit of left hand spin also. Yeah, I don't know much. I cannot comment on somebody whom I'm not seen much. I mean, ila nariya match இந்த மாதிரி மேட்ச்ல பார்க்கல. So I'll be very honest. நான் பார்த்ததுல maybe I trust you because last time நீ வில் ஜாக்ஸ் பத்தி நீ சொன்ன, நீ இந்த பீடாங்கலாம் சொல்லி இந்த வில் ஜாக்ஸ் பத்தி நீங்க ரெண்டு பேரும் அடிச்சீங்க நம்ம ஒரு ஐபிஎல் போது. Yeah, see Phil Salt, KL Rahul நீங்க டெஃபினட்டா வந்து சொல்லலாம் சீக்கா. Yeah, okay fine. சில பேர் வந்து ஃபில் சால்ட் வந்து பெட்டர் ப்ராஸ்பெக்ட், ஏன்னா பவர் பிளேல இன்னும் அடிப்பாரு. கேஎல் ராகுல் சில பேர் சொல்லுவாங்க இல்ல அந்த லோக்கல் ஃபிளேவர் எடுத்துட்டு வருவாரு, அந்த மோர் கனெக்ட் டு தி ஃபேன்ஸ். அண்ட் ஆஃப் கோர்ஸ் லெட்ஸ் பி ஆனஸ்ட் கைஸ், ஃப்ரம் 2018 ஐபிஎல் இருந்து கேஎல் ராகுலோட நம்பர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா nobody is even close to him. He has been the highest scorer. Rolls Royce na. Yeah, classy Rolls Royce Rahul. KL Rolls Royce Rahul. சரி சீக்கா, அவர் இல்ல இப்ப பெங்களூர்ல. பட் ஆனா கேட்க வேண்டிய கேள்வி, RCB were 1 out of 7 last year, Chika, till Will Jack started playing. Correct. They were 1 out of 7. Somewhere down the line, loyalty and the வார்த்தை, I don't know why they did not reach. I don't know. எதுக்கு அவன் ஆடிவே போலன்னு தெரியலையே. அவன் ஓடி போய் ஷேகாஷ்னா பொறுத்துட்டான். அவன் போயிட்டு ஆகாஷ் ஏன் எதுக்கு எடுக்கலாம்னு தெரியல, எனக்கு புரியவே இல்லை எனக்கு. See 5.25 crores கொடுத்துட்டாங்க. Maybe they bought Phil Salt எடுத்துட்டு இவன் எடுக்கலையானோ அந்த மாதிரி தெரியல. என்ன, I mean we don't know that this thing. Only thing they made them strike Tim David. Tim David, I'll be very frank, Ani. Tim David மடக்க முடியும் நீ, இல்லனா Tim David Mumbai would have let them go. Please understand. Tim David also last year was not consistent. See, அடிக்குனா consistent, and I don't expect consistency in the end. But மச்சா கொஞ்சமாவது அடிக்கணும், ஒரு 4 மேட்சாவது அடிக்கணும் ஒரு 14 மேட்ச்ல. Last time Tim David was, அதனால Tim David தூக்கிட்டாங்க. Otherwise why would anybody leave Tim David? Why would Mumbai Indians leave Tim David? Tell me. Yeah, but definitely வந்து RCB அதுல வந்து அவங்க நீ பார்த்தனா, நீ சொன்ன மாதிரி அந்த உன்னோட கிரைட்டீரியா லிஸ்ட்ல போட்டதுல லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கிடையாது. மிடில் ஆர்டர் ஸ்பின் ஹிட்டிங், ஓகே நீ தான் சொன்னது பெத்தல் மாதிரி ஆனா அடிக்க முடியும் அப்படின்ற, ஃபேர் இனஃப். டெத் ஃபயர் பவர்னு क्वेश्चन மார்க்ல வரும். இதுக்கு டெத் ஃபயர் பவர் எப்படி திரும்ப வரும்? திருப்பி லிவிங்ஸ்டன் வந்து 15 to 20 ஓவர்ஸ் ஆனா தான் டெத் பவர் பிளே வரும், டெத் ஃபயர் பவர் வரும். வேற நீ லிவிங்ஸ்டன் 4லயே வந்துடுறான், அவனால 15-20 ஓவர்ஸ் ஆட முடியுமா அவனால? சோ உனக்கு அப்படின்னு பார்த்தனா யூ ஹேவ் டு பேங்க் only குணால் பாண்டியா ஆர் ஜிதேஷ் சர்மா. ஜிதேஷ் சர்மா 11 ஆடுவானா? ஜிதேஷ் சர்மா பேட்ஸ்மேன் ஆடணும் அப்படினா, ஏன்னா ஃபில் சால்ட் தான் விக்கெட் கீப்பிங் பண்ண போறான். 11ல சீக்கா 11 crores எடுத்து வச்சிட்டு 11ல ஆடாம இருந்தாங்க. இல்லடா அப்படினா அவன் அந்த அளவுக்கு ஃபினிஷர் இருப்பானா? அந்த பெரிய பெரிய சரி அதான் எவ்வளவு கொடுப்பீங்க அவங்களோட நான் படிக்கல. நான் வந்து பேட்டிங்ல அவங்க அவுட் ஆஃப் 10 and maximum 7.5 when you take in totality. When you take it 7.8 7.75 கொடுக்குறேன். போனா போய் 8 கொடுக்குறேன். I'll give their batting 8 out of 10 Chika. அத 8 okay, I correct myself. 8 கொடுப்பேன் because top order விராட் கோலி இருக்கான், ஒன்னு ஃபில் சால்ட் இருக்கான், லிவிங்ஸ்டன் இருக்கான், இவங்கலாம் இருக்கான். அதெல்லாம் ஒத்துக்கறேன் நான். அத இவன் இது அதெல்லாம் ஒத்துக்கறேன். பட் நீ ஓவரால் நீ பார்த்தா இன் டோட்டாலிட்டி பார்த்தனா அவங்களுக்கு வந்து நீ உனக்கு வந்து அனி நீ மறக்காத அனி, ஒரு சைடுல நீ வந்து நீ சொல்ற எனக்கு ஸ்பின் நடுவுலயும் ஆடணும் எண்ட்லயும் போய் ஆடணும்ன்ற, அவங்க நடுவுல மாடி சான்ஸ் இருக்குல்ல. வேற யாரெல்லாம் பேட்ஸ்மேன் இருக்கா நீ சொல்லு, நீயே பாட்டு அந்த பார்த்து சொல்ல அந்த லிஸ்ட்ல. வெள்ல இருந்து பாக்கறச்சு அவங்களுக்கு அந்த ஸ்வஸ்திக் சிக்காரான்னு ஒரு பிளேயர் இருக்காரு சீக்கா, வெரி குட் பிக். அகைன் யூபி லீக்ல எல்லாம் செம்ம அடி அடிச்சுன்னு இருக்காரு. ஆனா என்னன்னா ஓப்பனிங் பேட்டர் அவர் வந்து ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலிக்கு முன்னாடி வரப்போகுது இல்ல. சோ அவங்களோட மெயின் நம்பர் 3 பேட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல் தான். இன் கேஸ் அந்த எக்ஸ்ட்ரா பேட்டர் இந்தியன் பேட்டர் உள்ள வரணும்னா, பிகாஸ் they most probably play ரஜத் படிதார் at 3, Liam Livingstone at 4, Krunal Pandya அந்த லெஃப்ட் ஹேண்டர் தேவைன்னு சொல்லிட்டு he may come up the order at number 5.
அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா நம்பர் 6, நம்பர் 7ல டிம் டேவிட். பட் சீகா, if they are smart, first match ஜேக்கப் பெத்தல் தைரியமா எடுத்து உள்ள விடணும் சீகா. அவங்க ஜேக்கப் பெத்தல் should be ahead of டிம் டேவிட். ஏன்னா ஜேக்கப் பெத்தல் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ஆப்ஷன், கேன் பேட் அட் இந்த மிடில் அட் நம்பர் 4, நம்பர் 5. இல்ல உங்களுக்கு ஒரு ஏதாவது 1 ஓவர் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் கூட போடலாம். பட் ஜேக்கப் பெத்தல், I'm telling you, he's got a brilliant swing. ஸ்பின் ஹிட்டிங்க்கு செம்மையா இருப்பாரு, செம்ம யூஸ்ஃபுல்லா இருப்பாருன்னு எனக்கு தோணுது ஜேக்கப் பெத்தல். Anyway, maybe I don't know. Ani, that's why another top 4, top 6 எடுத்துன்னு போனா yes 7.75 8 on batting கொடுப்பா, 8 on 10 கொடுப்பா batting, 7.75 8 கொடுப்பான் battingல. பட் நீ ஓவரால் நீ எடுக்கச்சு, when you take the overall criteria, நீ பார்த்தனா power play, batting power play not bad. It all depends on weather. But middle ball spin பண்ண நீ சொல்றது பெத்தல் ஆனாதான் ஒரு சான்ஸ் உனக்கு, இல்லனா கஷ்டம். படிதார் and லியாம் லிவிங்ஸ்டன் brilliant hitters சீகா. yeah I'm not saying ani, but ரெண்டு பேர் மட்டும் போடுமா உனக்கு? 3 பேர் வேணும் இல்லையா உனக்கு? போறேன் ரெண்டு பேர் போறேன் ரெண்டு பேர் உங்களுக்கு ரெண்டு கன் ஹிட்டர்ஸ் இருந்தாலே you can't build a team with 3 or 4 or 5 எல்லாமே ஹிட்டர். Okay, I give it to you. Go ahead. Another 8 ஒத்துட்டேன் நான். I also give 8 on 10. Go 7.75 8 கொடுப்பேன். You can take whichever range, dear viewers. நீங்க எடுத்துக்கோங்க. Overall fine. Okay. But anyway, but the point is அதுக்கப்புறம் எப்படின்னா they can get stuck if they lose some quick wickets. That is what I'm trying to say. No Chika, I have an opposite belief. I thought கொஞ்சம் ஸ்மார்ட்டா எடுத்தாங்க, even though they let go of Will Jackson, KL Rahul. I thought அவங்களோட பேட்டிங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா தான் எடுத்திருக்காங்க. அந்த லெஃப்ட் ஹேண்டர், ஒரு எக்ஸ்ட்ரா லெஃப்ட் ஹேண்டர் எடுத்திருக்கலாமோ, அதுதான் ஒரே கேள்வி. ஒரு எக்ஸ்ட்ரா லெஃப்ட் ஹேண்டர் and they do have பெத்தல் ஆடிடுவாங்க, பெத்தல் இருக்காரு, அவங்க ஆட வைக்கலாம் ஜேக்கப் பெத்தல்ல வேணும்னா. இட்ஸ் how ஜேக்கப் பெத்தல் ஆடுனா லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தல், ஃபில்ஸ் ஆர் 3 ஃபாரினர்ஸ் ஆயிடுறாங்க அங்கே அவனுக்கு. இப்போவும் 3 ஃபாரினர்ஸ். ஜேக்கப் பெத்தல் இல்லனா டிம் டேவிட். ஆர்சிபி வந்து என்னனால எல்லாம் வந்து பாக்கிறதுக்கு ஒரு புது ஸ்குவாட் மாதிரி தெரியும், ஆனா டெம்ப்ளேட் இன்னும் மாறல. இன்னும் 3 ஃபாரின் பேட்டர்ஸ் தான் ஆடுறாங்க. நீங்க இன்னும் பாருங்க, they are still going with 3 foreign batters. They are not அவங்களோட bowlingல வந்து see, let's go to their bowling Chika. So அவங்களோட டெம்ப்ளேட் வந்து இந்த 3 foreigners. Now if you come to their bowling criteria first பாத்துறலாம் நம்ம. The bowling criteria is pretty much the same. Power playல wickets யார் எடுக்க போறாங்க, middle oversல spin choke யார் கொடுக்க போறாங்க, டெத் ஓவர்ஸ்ல யார் அந்த ஸ்பெஷலிஸ்டா இருக்க போறாங்க, டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் பண்ண முடியுமா, அண்ட் வெரைட்டி இருக்கா bowling attackல, டிஃபரெண்ட் bowlers டிஃபரெண்ட் இடத்துல போட முடியுமா. சோ இந்த மாதிரி பாக்கறச்சே எஸ், பவர் பிளே டெத் bowling absolutely brilliant. ஏன்னா ஜாஷ் ஹேசல்வுட் and புவனேஷ் குமார், 2 of the best going around, along with யஷ் தயால். இந்த 3 பேரும் 3யுமே கன். I think their power play bowling is sorted. It's very good in தோணுது. அச்சா, thanks to புவனேஷ் குமார் and Hazelwood this year, that bowling has got a balance. The medium pace bowling has got much better balance what they had in the last few years. Terrific balance in the bowling. Bhuvi is a brilliant pick. In my opinion, they're going all out for Bhuvi, more than 10 crores or something like that. Was a brilliant pick. Bhuvanesh Kumar, even Josh Hazelwood is a brilliant pick. Okay, so ni paatha Yash Dayal, yeah, he did well for them last year. Now retain பண்ணாங்க அவங்க நம்ம Yash Dayal. And so அவங்க left right combination அதிலே வந்ததுன்னு வெச்சுக்கோ. ஒரு left arm seamer, ரெண்டு right arm, and Bhuvi is a swinger who can come in both middle overs, ஒரு block பண்ணலாம், வேணா டெத்ல வேணா லாஸ்ட் போடா. சில மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்தான் சன்ரைசர்ஸ் மேட்ச்க்கு. See, Bhuvi has been one of the most consistent IPL performers when you take over a span of 10 years na superba பண்ணிருக்காங்க. He's never had a low time in IPL. One of the only reports that நீங்க அந்த UP league and SM18 லாம் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா, Bhuvi over the last after the IPL அந்த டெத்ல செம்ம அடி வாங்குறாரு சீகா. ஆனா UP லீக்லயும் பார்த்தேன், he is not the old Bhuvi. and maybe but the swing ball, new ball swing பண்ணி 3 ஓவர் போட்டுருவான் நீ. அவன் new ball is definitely king, அதுல வந்து டவுட்டே கிடையாது. சோ அவங்களுக்கு அதான்டா, அங்க 3 ஓவர் போட்டு கடைசில 1 ஓவர் கூட மேட்ச் பண்ணிடுவான். போன வருஷம் ஞாபகம் இருக்கா, 6 ஓவர் 1 ஓவர் போட்டு அவன் வின் பண்ணி கொடுப்பான் மச்சான். ஒரு லாஸ்ட் டெரிஃபிக் ஓவர் போட். See, he is capable of that. He might not be able to do it consistently well like that. அதுக்கு தான் அவங்க யஷ் தயால் வச்சிருக்காங்க, ஜாஷ் ஹேசல்வுட் வச்சிருக்காங்க அதுக்கு. Yeah, anyway, absolutely right. So but இங்க தான் சீக்கா ப்ராப்ளம். ஆனா ஆர்சிபிக்கு நெக்ஸ்ட் அவங்களோட அவங்களோட பவர் பிளே bowling வந்து நீங்க 8.5 9 out of 10 கூட கொடுக்கலாம். ஆனா அவங்களோட ஸ்பின் அட்டாக்குக்கு நீங்க வந்து 5 on 10 மேல கொடுக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் ஒரே ஒரு ஸ்பின்னர் பாண்டியா தான். They don't have anybody else to apply that spin choke. Too much pressure on Suyesh Sharma as a leg spinner. இல்லாட்டி லாஸ்ட் இயர் மாதிரி நீங்க ஸ்வப்னில் சிங் எடுத்துட்டு வரணும். ஆனா ஸ்வப்னில் சிங் பவர் பிளேல போட்டார் லாஸ்ட் இயர். பவர் பிளேல போட்டு ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. They retained him for 15 lakhs. அந்த RTM அவர் மேல தான் யூஸ் பண்ணாங்க. by the way, சம காமெடியா இருந்தது.
Krunal Pandya, Swapnil Singh and Suyesh Sharma இவங்க தான் primary spinners Chika. It doesn't look that great Chika. Let's be honest, it's a very ordinary spinning attack. Let's be very clear. It's a very ordinary spinning attack. Nothing deadly about the spin attack. See, Krunal Pandya is not the same bowler what he was when he was playing for Mumbai Indians. Let me be very honest. Mumbai Indians ஆடிச்சு அவன் terrific-ஆ இருந்தான். அவன் low totals எல்லாம் போட்டு win பண்ணி கொடுத்திருந்தான் அப்ப. ஞாபகம் Mumbai Indians ஆடிச்சவன். செமையா bowling பண்ணான். லக்னோல வந்து it is a much easier ground to bowl Chika. அது பெரிய ground. And it's a turning wicket. இது batting wicket இங்க அவன் பால்லாம் நேரா வரும் அவன் பால்லாம். So sir, he is a very intelligent cricketer. Let me be very frank. Good bowling all-rounder. Krunal Pandya is a very useful all-rounder. From a team's point of view, he fits in at number 7, number 8 for sure. Number 7 la நான் sure ஆடுவான் Krunal Pandya. But அவனை மட்டும் நீ டிபெண்ட் பண்ண முடியாது அவனுக்கு சப்போர்ட் பண்ண யாராவது. He is actually a support bowler. Correct. அவன் மெயின் bowler அவனை நிறுத்திக்க முடியாது நீங்க. அவனை சப்போர்ட் ஸ்பின் bowler பண்ண. அவன் வேற மெயின் ஸ்பின் bowler தான் அவனை சப்போர்ட் பண்ணா பிரமாதம் பண்ணிடுவான். I don't know why they didn't go for a guy like Washington Sundar types. I'm just giving an example. Off spinner. He didn't do well. Suyesh Sharma last time அங்க ஆடும்போது. I'm probably he was not there. I mean, we cannot talk about others now. Suyesh Sharma, okay, nothing deadly about that boy. Suyesh Sharma, he's good. பட்டா பாகியம் படாடி லேகியம் bowling-ல அவன். See, எல்லா இப்படி எல்லாம் கை தூக்கிறாங்க இப்ப எல்லாம் லெக் ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு விக்கெட் எடுத்துட்டு இப்படி எல்லாம் கை இப்படி கையை தூக்கிறாங்க. அவன சின்ன பையனை பார்த்தா விக்கெட் எடுத்து ஹை எப்படி தூக்கிறான் கை தூக்கிட்டா என்ன பண்ண முடியும்? விக்கெட் விடணுமேயா? எல்லா சின்ன பசங்க பார்த்தா லெக் ஸ்பின்னர் தான் ஹை அப்படின்றாங்க. ஆமாடா விக்கெட் எடுத்த குட். எஸ் 1 2 ஒரு 2 விக்கெட் எடுத்துப்பா அந்த பையன். I'm not saying no, but then long way to go. Leg spin is an art, is a very difficult art. மச்சான் சேகல்லாம் எவ்வளவு வருஷமா பிராக்டிஸ் பண்ணி வந்திருக்கான். சரி ஓகே பார்க்கலாம். Hopefully he is the Chahal of RCB, but இப்போதைக்கு as is where it stands. அவங்க when you take overall bowling அணி pace and spin combinationனா அவங்க வந்து 6.57 மேல கொடுக்க முடியாது bowlingல. As overall spin bowling attack. Wow. 3 medium paces. அந்த 3 medium paces மேல நிறைய டிபெண்டன்சி. In fact, அதனால அவன்தான் நான் சொல்லிட்டேன். நீ அவன் சொன்ன மாதிரி அவன் 3 மீடியம் பேசஸ்க்கு 9 on 10 8.9 கொடுப்பானு. Krunal Pandya நீ ஃபுல் டைம் ஸ்பின்னர் நீ சொல்ல முடியாது. அடியும் வாங்கிருக்கான் போன வருஷம் மறக்காத நீ. Krunal Pandya இந்த கிரவுண்ட்ல வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுறது ஈஸியே கிடையாது Chika. அதான் சொல்ல வரேன். இந்த கிரவுண்ட் ஸ்பின் ஃபிங்கர் ஸ்பின் போடுறது ஈஸி கிடையாது. ரைட் வேர்ட் ஃபிங்கர் ஸ்பின் இந்த கிரவுண்ட் ஈஸியே கிடையாது. So lot of dependency on the Suyesh Sharma. நீ மாதிரி Swapnil Singh சொன்ன மாதிரி பவர் பிளேல 2 ஓவர் போடுவான். எவனா சுத்தி அவுட் ஆகி விக்கெட் எடுக்கிறது சான்ஸ் இருக்கு அவனுக்கு. பட் எல்லாரும் இப்ப பவர் பிளேல ஃபுல்லா ஆயிடுச்சே. இப்போ உங்களுக்கு புவி இருக்கான், யஷ் தயால் இருக்கான், ஹேசல்வுட் இருக்கான், பவர் பிளேல அதான் சொல்றேன் நீ. So I don't know. The spin bowling okay ma, very very okay ma. அது வந்து ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டட் சைட்ஸ்லாம் வந்த சிஎஸ்கே மாதிரி ஒரு சைடு கரெக்ட்டா சொன்னேன். சில பேர்லாம் வச்சிருப்பாங்க போய் SRH CSK எவ்வளவு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சிருக்காங்க பாரு. ஆனா இவர் கன்சிஸ்டன்ட்டா அடி வாங்கிட்டு இருக்காரு லியாம் லிவிங்ஸ்டன் போட Liam Livingstone is a batsman who can probably bowl a couple of overs and do some magic off spin leg spin போட்டு பூச்சாண்டி காமிப்பான். வந்து அவன 4 ஓவர் சில டைம் 4 ஓவர் போட்டு வின் பண்ணி கொடுத்துருக்கான். Let's be very clear, he's done in the past. But I don't know. As I said, overall spin attack in Patana, variety, okay. They have the poorest spin attack in the entire IPL. One of the poorest spin attacks in the entire IPL. I'm not. Let me analyze one by one. They are the poorest spin attack. So, அங்கதான் மாட்டிப்பாங்க அவங்க. அங்கதான் அவங்க மாட்டிப்பாங்க வேற எதுல. Because in RCB ஆர்ச்சே you need a good spinner. Yeah, on paper there are other teams with way better spin attacks, Chika. 100%. எல்லாரும் நல்லா பேசுறாங்க. See, why do you think பொண்ணு CSK நூர் அகமது ஏன் போனாங்க அவங்க? They needed a wrist spinner. And at some point of time the wickets will, I mean, you're not only talking about only RCB, you're not only talking about KSA ground ani Bangalore, you're also going to play across India, no? நீ அதையும் பார்க்கணும் இல்லையா? இன்னும் 7 மேட்ச் வெளியே ஆடணும் இல்ல? சரி, let's move on. அவங்களோட டெத் bowling ன்னு பாத்தீங்கன்னா again going to fall on Josh Hazlewood and Yash Dayal, who are very good. Chika, everybody is going on about Hazlewood a lot. ஆனா last time Hazlewood வந்து ஒரு 7 games ஆடினாரு Chika 2022 IPL ல 5 to 6 games ஆடினாரு. அதுல ஒரு 3-4 games RCB ல செம்ம அடி வாங்கினாரு. So I'm waiting. நிறைய அடி வாங்கினா. Yeah, ball he was coming back from an injury. So அதுவும் நீங்க பார்க்கணும். So hopefully they get a better version of Josh Hazlewood now, ஒரு fully fit version. இல்லாட்டி அந்த ஹெவி பால் போடுறாங்க. ஜாஷ் ஹேசல்வுட் அட்வான்டேஜ் அந்த ஹெவி லிங்க்ஸ் போடுவான். அவன் அந்த யார்கர் கீர்க்கெல்லாம் போட்டா பொளந்துருவாங்க போட்டு.
இந்த யார்கர் லெங்க் பாக்குற அவன் நார்மல் டெஸ்ட் மேட்ச் லெங்க் போட்டானா ஜாஷ் ஹேசல்வுட் will be very good. வேற நான் யார்கர் போடுறேன், இந்த ஸ்லோ ரன் போடுறேன், இந்த பூஜா நிக்காம பேக் ஆஃப் த டெலிவரி எல்லாம் போட்டு இங்கே பார் கமெண்ட் பார், அங்கே பார் BHEL, இங்கே பார் டெலிவிஷன் டவர் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி அடிப்பாங்க போட்டு. அங்க பார் தூரம் விதான் சோதா அங்க பக்கத்துல இருக்காங்க. அந்த ஏரியால தான் இருக்கேன் இப்போ. அதுக்கப்புறம் அடாப்டபிலிட்டி டு டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பின்னிங் ட்ராக்ல யாரு குருணல் பாண்டியா இஸ் தேர் ஒன்லி மெயின் ஸ்பின்னர். ஹி இஸ் கோயிங் டு பி வெரி கீ அவங்களுக்கு எல்லா மேட்ச்லயும். அண்ட் தென் வெரைட்டி இன் bowling அட்டாக், ஆப்ஷன்ஸ் இன் bowling அட்டாக் நீங்க பாத்தீங்கன்னா சீக்கா ஹேசல்வுட்டுக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா நுவான் தஷேரா இருக்காரு. புவி இல்லாட்டி யஷ் தயாலுக்கு இன்ஜூர் ஆச்சுன்னா வெறும் ஒரே ரீப்ளேஸ்மெண்ட் ஃபாஸ்ட் பவுலர் தான் ராசிக் தார் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ராசிக் தார் is not a bad bowler. அவன பசங்க 11 ஆடலாம், 4 PDPS ஆடிடலாம் 11ல. அவன் டெல்லிக்கு நல்லா பண்ணிருக்கான் போன வருஷம். 6 crores எடுத்துட்டு போனாங்க. ராசிக் தார் வந்து டெல்லியில வந்து அங்கேயே அடி வாங்கியிருந்தாரு சீக்கா. ஆனா ஆனஸ்டா சொல்லணும்னா he'll pick you wickets. Again ஹர்ஷல் பட்டேல் மாதிரி தான் அவரு. he'll pick you wickets. 2 wickets எடுப்பாரு. only can be used to the death. ஏன்னா ஸ்பீடு கிடையாது. பட் in Chinnaswamy Stadium I think it is a bad idea Chika. This is just my belief. I think those 3 fast bowlers are brilliant, but Razik Dar in Chinnaswamy can get எனக்கு என்ன புரியலனா ராசிக் தாருடைய அந்த வெஸ்ட் இண்டீஸ் அவன் பேரு ரொமாரியோ ஷெப்பர்ட். ஃபேண்டாஸ்டிக்டா. என்ன பிக்கியா இது, சூப்பர்யா. அவன் அடிப்பான் ஒரு ஓவர் 20 ரன், ஆனா போலிங் ஒரே ஓவர்ல 40 ரன் கொடுப்பான். சோ அங்கதான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஃபீல்டிங் ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒரே ஓவர்ல 30 ரன் 30 ரன் அடிப்பான், ஆனா அதே ஒரு ஓவர்ல 36 ரன் கொடுத்துருவான். இஸ் கேபிள் ஆஃப் கிங் மினிமம் 34 to 36 ரன். சோ அவனை போய் நீ ஆல்ரவுண்டா எடுத்து வச்சிருக்கீங்களே, எதுக்குயா? ஏயா போன வருஷம் அடி 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 வாங்கி நான் தெரியலையா? அவன் அடி பயங்கர பாக்கியம் பட்டாட்டி லேக்கியம் பேட்ஸ்மேன். அவன் அது அடிக்கிறது ஆடி அம்மாசு ஒரு அடி. அந்த ஆடி அம்மாசு அவனுக்கு நீ போய் 2 ஓவர் போலிங் கொடுத்தனா நீ மேட்ச் அவுட் RCBக்கு. நீ அவனுக்கு 2 ஓவர் போலிங் கொடுத்தா தேங்க்யூ வெரி மச் RCBன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். Anyway, our fielding unit is a very good fielding unit, Chika. No problems with that. Actually, you have Virat kind of person leading the team from the front. They have fantastic fielding unit. அதெல்லாம் பதில. But the bowling, இங்க தான் problem. Imbalance in bowling. And the batting any partner top heavy, imbalance in batting கொஞ்சம் இருக்கா? It's not that. See, மீதி எல்லா டீம்ஸ் பார்த்தனா கொஞ்சம் யாரா ஒரு பேக்கப் மானி எல்லாத்துக்கும் பேக்கப் யாரு? இவங்களுக்கு தேவதத் படிக்கல் மாதிரி நாக்கெல்லாம் ஆட முடியுமா? தொசுக்க தான் முடியும் அவனால. He can only do toxicology. He can't do hitology. Anyway, சரி, அவங்களோட ஜெனரல் கிரைட்டீரியா இங்கதான் சீக்கா. ஆப்ஷன்ஸ் ஃபார் எவ்ரி பொசிஷன் இதுதான். இங்கதான் அவங்க வந்து அவ்வளோ காசு வச்சுட்டு எப்படி அந்த ஆப்ஷன்ஸ் எடுக்கலன்னு தோணல. போலிங்ல வெறும் புவி அண்ட் யஷ் தயால் மட்டும்தான், நோ ஸ்பின்னர். அங்க மட்டும்தான் வந்து எனக்கு வந்து as a squad, as a playing 12 they can look pretty strong Chika, but as a squad in paakirche they have holes. Balance in squad. The right was balance in squad in paakirche. They could have picked better, or they could have gone for better options when they had the options available and when they had the purse available. See, they had everything in their hands. அவன் கையில இருந்தது. See, அதுதான் கொஞ்சம் டீசெண்டா பஞ்சா பண்ணாங்க. Because our purse available கொஞ்சம் மேனேஜ் பண்ணி மிக்ஸ் பண்ணாங்க. But where RCB they were going well. அந்த வில் ஜாக்ஸ் விட்டது ஐ திங்க் இஸ் a big mistake in my opinion. அது விட்டுட்டு நான் ஆயாச்சு பேசியாச்சு அதை பத்தி. பட் இத போலர்ஸ்ல பிக் பண்ணுச்சு, ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் பிக் பண்ணுச்சு, கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன்ஸ். நீ என்ன பண்ண போற? இப்ப நீ என்னதான் நீ வந்து அந்த இம்பாக்ட் பிளேயர் போட்டு ரூல் கொண்டு வந்தாலும் நீ என்னதை மாத்த முடியும்? சப்போஸ் ஒரு பவுலருக்கு ஏதாவது ஒரு ஃபாரின் பவுலர் ஹேசல்வுட் ஏதாவது யாருக்காவது ஒருத்தருக்கு இன்ஜுரினா ரீப்ளேஸ்மென்ட் கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2 உனக்கு ஒண்ணு இல்ல, இவனுக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா என்ன பண்ணுவ நீ? ஜாஷ் ஹேசல்வுட் இன்ஜுரி ஆச்சுன்னா அவனுக்கு ரீப்ளேஸ் பண்ணாரு. நுவான் துஷாரா இருக்காரு. நுவான் துஷாரா இஸ் நாட் பேட், பட் இங்கிடி அண்ட் அந்த ரொமாரியோ ஷெப்பர்ட் என்கிடி and ரொமாரியோ ஷெப்பர்ட்லாம் கொடுத்தனா அங்கே பார் இங்கே பார்த்தா அடிப்பாங்க. என்கிடி இஸ் a good bowler Chika. என்கிடி வந்து அனி என்கிடி will give you a lot of runs. He'll get the back of the ball, put the wicket, but he's got the wicket taking luck. Lot of people have this wicket taking luck which he's got. I agree with you, but he'll again go for a lot of runs. Okay, சரி, out of 10 எவ்வளவு கொடுப்பீங்க Chika? Overall நீ பார்த்தனா I thought they started well. I thought புவியில எடுத்தோனே செம பிக். நானே I mean it was super pick. புவியில எடுத்தோனே யஷ் தயால், விராட் கோலி, அப்புறம் ஷார்ட்ல எடுத்தோனே சரி மச்சான் நல்லா ஃபார்ம் பண்ண போறாங்க போல அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஒரு as usual நல்லா ஆரம்பிச்சு புஷ்னு விட்டாங்க அப்படியே போட்டு. சோ என்ன நான் மேக்ஸிமம் 7.5 to 7.75 தான் கொடுப்பேன் ரேட்டிங்ல டீமுக்கு.
overall team rate. When you take everything into account, in totality into account, when I said totality, match winning capability, replacements, proven match winners, நீ எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா அதுல? See, அது எல்லாத்தையும் நீ பார்த்தா நீ எவ்வளவு போட பண்ண நீ? Josh Silver is not a proven match. I will give RCB 7.25 to 7.5. 7.5 to 7.75. I mean, I don't want to give any number. 7.5 is probably நானும் 7.5 வெச்சுக்கிறேன் ஜிகா. 7.5. நான் 7.5 to 7.75 viewers நீங்க இந்த ரேஞ்ச் வேணா எடுத்துக்கோ. தோராயமா அந்த ரேஞ்ச் சொல்ல வரேன் நான். எப்படி CSK க்கு 8.35 to 8.5 சொன்னேனோ, 8.35 to 8.5 சொன்னேனோ, I pitched the number at 8.3 finally. See, நான் ரேஞ்ச் தான் கொடுக்க போறேன் நீ. நான் வந்து உனக்கு எக்ஸாக்ட் நம்பர்ஸ் கொடுக்க போறேன். ஒரு ரேஞ்ச் தான் என்ன கொடுக்க போறேன் டிவிஎஸ். பிகாஸ் ஒரு ரேஞ்ச் தான் என்னோட ஒப்பீனியன். 7.5 கொடுக்கலாம், மேக்ஸிமம் போனா 7.7 7.75 கொடுக்க முடியும். அவ்வளவுதான் அந்த டீம். நானும் 7.5 கொடுக்குறேன் RCBக்கு. because yeah, the batting and their fast bowling attack looks good. ஆனா என்ன உங்களுக்கு fitness and variety யாருக்காவது இன்ஜூர் ஆச்சுனா டெஃபினட்டா டீம் will fall down. அதுதான் ஒரே ப்ராப்ளம். anyway, let's move on Chika. next team நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குஜராத் டைட்டன்ஸ். லாஸ்ட் 2 years முன்னாடி ஒரு ராலிக்கிங் சாம்பியன்ஸா இருந்தாங்க. 2022ல ஃபர்ஸ்ட் இயர் வின் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இயர் ஃபைனல்ஸ் போனாங்க. லாஸ்ட் பால் வரைக்கும் போச்சு ரவீந்திர ஜடேஜா. and after that Hardik Pandya, the whole escapade happened and they fell off last year. But I feel they did a brilliant job this year, Chika. One of the teams which has options everywhere. எல்லா இடத்துலயும் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. நல்லா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்கன்னு தோணுச்சு. என்ன பண்ணாங்கன்னா ஆப்ஷன்ல they went hard for Josh Butler. எப்படியாவது ஜாஸ் பட்லர் எடுத்துடணும். எங்களோட டாப்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர் who can also be a good leader, World Cup winning captain வேற. let's not forget that. wicket keeper அதுவும் டெஃபினட்டா. so he'll probably take the gloves. top of the orderல Shubman Gill, Josh Butler, Sai Sudarshan, top 3 இவங்க பேர் தான் வருவாங்க. they did that. and then bowlingல Chika, they got Kagiso Rabada and then they filled their Indian bowling. Prasidh Krishna, Ishant Sharma, Mohammad Siraj மேல நெக்ஸ்ட் ஹையஸ்டா ஸ்பெண்ட் பண்ணாங்க Chika. they spent 12.25 Mohammad Siraj மேல. Gerald Coetzee, who's highly touted, நம்ம பார்த்தோம், can be a good bowling all rounder. Rashid Khan already இருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் சீப்பா 3.2 crores எடுத்தாங்க. they did a lot of good work in the auction Chika. நடுவுல ஷெர்ஃபேன் ரத்தஃபோர்ட் நான் நிறைய நாளா சொல்லியிருந்தேன். ஷெர்ஃபேன் ரத்தஃபோர்டு எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு பவர் ஹிட்டர் லெஃப்ட் ஹேண்டர் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ். ஸ்குவாட் வைஸ் பாத்தீங்கன்னா Glenn Phillips ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் has been brilliant. so what is your just overview Chika அவங்களோட ஸ்குவாட பாக்குறச்சே? See, overview பார்த்தனா they have done some good picks, but I like to wait and watch regarding performance of Mohammad Siraj and Prasidh Krishna types. அவங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல போக முடியும். முகமது சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் வச்சா குடும்பி சர்ச்சா மோட்டை அந்த கேஸுக்கு ரெண்டு பேரும் போட்டா டெட்லியா போடுவாங்க. எல்லாம் போட்டு டங்கு அடிப்பாங்க. போன வருஷம் நீயே பார்த்தல, போன வருஷம் மிடில் ஐபிஎல் தூக்கிட்டாங்களே முகமது சிராஜ் 11 தூக்கிட்டாங்க RCB. பட் if he gets his line and length, Mohammad Siraj will be deadly. so அதனால வெச்சா குடும்பி சர்ச்சா மோட்டை. சேம் திங் பிரசித் குணா, வெச்சா குடும்பி சர்ச்சா மோட்டா. போட்டா கும்முன்னு போட்டு 4 wickets எடுப்பான். இல்லைன்னா போடு 10 ரன் 9 ரன் 10 ரன் 9 அங்கே பாரு அந்த குவைட். பிகாஸ் அவன் பேஸ், இட் டிபெண்ட்ஸ் ஆன் பேஸ் அண்ட் பவுன்ஸ். மூவ்மெண்ட் கீமெண்ட்லாம் ஒன்னும் அவளை புடலங்க கிடையாது அவனுக்கு பிரசித் கிருஷ்ணாக்கு. அந்த பேஸ் பவுன்ஸ் கொஞ்சம் அவசரம் விட்டா சீவி தள்ளிடுவாங்க நம்ம பசங்க. ஸோ அவங்க it could cut both ways. I mean, it can cut either ways, both for them. I mean, on the cutting, I mean, double-edged sword of bowling. As far as Mohammad Siraj and Prasidh Krishna are concerned, whatever it is. Yes, Rabada. அச்சா அவன் கிங்கினி வட்டா கில்லேடி. அவன் ஒருத்தனா எல்லா லெவல்லையும் குவாய்ட்டா வந்து பர்ஃபார்மன்ஸ் போயிட்டே இருப்பான். நம்பர் 1. தென் bowlingல ஸ்பின்ல அவனை பார்த்தா ராஷித் கான் டெட்லி. They have Washington Sundar who's doing well now, and I believe that Washington Sundar has gone to the right team. ஆஷிஷ் நெஹரா மாதிரி ஒரு ஆள் வந்து அவனை கரெக்டா குரூப் பண்ணுவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. which will be a good sign for him, and I think he will do very well for them. Big ground. Washington Sundar needs only encouragement, which he's got very off late in the Indian cricket team. I think Rohit Sharma has a lot of confidence in Washington Sundar, and he's been doing very well. So and the confidence he கொடுத்தா Washington Sundar will do very well. Sir, first வந்து பேட்டிங்ல எடுத்துட்டு வரலாம். பேட்டிங்ல வந்து கிரைட்டீரியால வந்து ஃபர்ஸ்ட் வந்து obviously பவர் பிளேஸ். ஃபர்ஸ்ட் வந்து பவர் பிளே, ஃபயர் பவர். Shubman Gill, Sai Sudarshan and Josh Butler. இதுமே என்ன ஒண்ணு, ஜாஸ் பட்லர் இருக்கா மச்சான், ஜாஸ் தி பாஸ். அண்ட் இவ்வளவு நாள் அவங்க எவ்வளவு வச்சு ஆடினாங்க, அவங்க சாஹா வச்சு மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. சாஹா வச்சு மேனேஜ் பண்ணி அவங்க ஒரு வருஷம் வின் பண்ணாங்க கப்ப.
மறக்காத. அப்ப ஹார்திக் பாண்டியான்னு ஒருத்தர் தான் அவங்களுக்கு. அப்ப ஹார்திக் பாண்டியா. அப்ப that year Shubman Gill was in outstanding form. If Shubman Gill comes back to the original IPL form, if Shubman Gill and Sai Sudarshan and Josh Butler, 2 out of the 3 click, no, then their batting power play is sorted out. That power pack hitting the opening is sorted out. Yeah, so top 3 is sorted. அவங்களுக்கு ஒரு solid top 3 again. ஒரு 8.5 9 out of 10 top 3 டெஃபினட்டா, அதுல டவுட்டே கிடையாது. மிடில் ஓவர் ஸ்பின் ஹிட்டிங் இங்க தான் சீக்கா. they have ஷாருக் கான் நம்பர் 4ல லாஸ்ட் இயர் ஆடினாரு. டேவிட் மில்லருக்கு பதிலா ஷெர்ஃபேன் ரத்தஃபோர்ட் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஷெர்ஃபேன் ரத்தஃபோர்ட் நிறைய பேருக்கு தெரியலனா he is a brilliant left hander. செமையா அடிப்பாரு. அகைன் ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ண முடியும். he is a guy who will probably bat at number 5. அதுக்கப்புறம் உங்களுக்கு ராகுல் திவாத்தியா நம்பர் 6. ஸோ இவங்க 3 பேர் 7ல ஆர் ஈவன் வாஷிங்டன் சுந்தர் கேன் பி ப்ரமோட்டட். உங்களுக்கு தேவைன்னா வாஷிங்டன் சுந்தரும் இருக்காரு, ரஷீத் கானும் இருக்காரு. ஆல்ரவுண்டர்ஸ் ஜாஸ்தி. ஸோ அவங்களுக்கு மிடில் ஓவர் ஸ்பின் ஹிட்டிங்லயும் நல்ல ஸ்பின் ஹிட்டிங் வச்சிருக்காங்க. பட் ஹேவிங் செட் தட் ஆன் அ நைஸ் டர்னிங் ட்ராக், ஷாருக் கான் மாதிரி ஒரு பிளேயர் அகைன்ஸ்ட் லெக் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவார். அதுல டவுட்டே கிடையாது. அவரே பட் ஆனா தெரியும், நீ எல்லாருமே தெரியும் அப்படின்னு பார்த்தா அகைன்ஸ்ட் குட் ஆன் a spinning track, not everybody can play deadly cricket. Let's be very clear. Across India on a spinning track everybody will struggle, and it's not only but அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த ராகுல் திவாட்டியா is a proven finisher. லாஸ்ட் டைம் அண்ட் அகைன் அந்த காலத்துல வந்து RR வின் பண்ணி கொடுத்திருந்தா, ரெண்டு வருஷமா கன்சிஸ்டன்டா பண்ணிருக்கான். ஜிடிக்கும் வின் பண்ணி கொடுத்துருக்கான். எங்க இருந்தா மேட்ச் எடுத்து வின் பண்ணி கொடுப்பான் ராகுல் திவாட்டியா. அதே மாதிரி எங்க இருந்தா மேட்ச் வின் பண்ணி கொடுப்பா அவனுக்கு யாரு, இவன் நம்ம ரஷீத் அஹ்மத் கான் பண்ணிருக்கான். அது அண்ட் ஸ்பின் ஹிட்டிங்ல ஷாருக் கான் இஸ் a good player of spin hitting. அவன் பாட்னா போன வருஷம் திடீர்னு பாட்னா டங்கு அடி ஆரம்பிச்சான் போட்டு ஸ்பின்ல. ஸ்பின்லாம் மாட்டிக்கிச்சுன்னா அவனுக்கு கைட்டு கொடுத்துருவான். So the spinning getting capability இருக்கு. டர்னிங் ட்ராக்னு கொடுத்தா எல்லாரும் மாட்டிப்பாங்க. பட் நீ சொன்னது மாதிரி ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் சொன்னனால அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அவன் வந்தானா, மேபி அவன் தானா ரபாடா, ஷாருக் கான், ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் அண்ட் நீ சொல்ல மாதிரி பட்லர், இவங்க தான் 4 பேர் ப்ராபபிலி ஆடுவாங்க இனிஷியல் லெவல்ல. பட்லர், ரஷீத் கான், ரபாடா அண்ட் ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட். இல்லாட்டி ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் இல்லனா கூட உங்களுக்கு லென் பிலிப்ஸ் இருக்காரு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். உங்களுக்கு வேற ஏதாவது பேட்டர் வேணும்னா கிளென் பிலிப்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர் as a replacement for ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட். ஃபினிஷிங் பவர் ஃபினிஷிங்னு பாத்தீங்கன்னா ராகுல் திவாத்தியா ப்ரூவன் ஃபினிஷர், ரஷீத் கான் brilliant finisher, or dynamic finisher. Washington Sundar unproven finisher. Chika as a finisher he still has a long way to go. IPL I'm not saying no, but this is a good team for him, though he could have gone for much. But now I would have been the most happiest person. I expected Washington நிறைய பேர் போவாங்க. அவன் பாவம் ரொம்ப லேட்டா வந்த ஆக்ஷன்ல, poor fellow got stuck லேட்டா வந்தனால ஆக்ஷன்ல. அப்ப யாருமே பர்ஸே இல்லையா, அந்த பட்ஜெட் இல்லைன்னா அந்த லோவஸ்ட்ல பிரைஸ் வாங்கினா. He's actually worth about 7.5 crores minimum என்னோட ஒப்பீனியன்ல. He's not இந்தியாவுக்கு பிரைமரி ஸ்பின்னர் ஆல் லெவல்ஸ்டா. ஒன் டே இருக்கட்டும், T20 இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும், அவனுக்கு போய் 3.2 தான் போயிருக்கா. இஸ் பேட் லக். கவலைப்படாத டே வாசி, உண்மையை சொல்லட்டுமா, ஒரு விஷயத்த நல்லதுடா மச்சான், அவனுக்கு பிரஷர் இருக்காது, நீ அங்க போய் உன் கேம் ஆடு, அதான் பெஸ்ட். பிகாஸ் why I'm saying this is, அவன் கேம் ஆட விட்டு let him perform, let him gain back his confidence in IPL, which when he started in IPL, see, came to prominence through IPL only. But he's lost it. 2 வருஷம் RCB சரியா யூஸ் பண்ணல, அவனுக்கு ஒரு 2 years SRH சரியா யூஸ் பண்ணல, அவன் in and out ஆனதுனால probably this is the right team where எல்லா 14 match that is also there. அது அவன் கையில இருக்கு. But I'm just saying, you was not 14 matches ஆடி ப்ரூவ் பண்ணானா it's good for him. No, அவன் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்ல. Yeah, definitely Washington Sundar. Anyway, let's overall batting என்ன Chika, adaptability to different conditions already பேசியாச்சு. நிறைய left right combinations இருக்கு டீம்ல. batting க்கு எவ்வளவு Chika கொடுப்பீங்க இந்த batting lineup க்கு? I think the batting, they are not bad, they are kind of solid out. The batting is the right word. Yeah, I'll give their batting solid 8 out of 10 Chika. 7.75 to 8 out of 10. Still on the middle order. மிடில் ஆர்டர்ல ஸ்டில் ஐ ஸ்டில் ஃபீல் இன்னும் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. ஷாருக் கானா இருக்கட்டும், ரத்தஃபோர்டா இருக்கட்டும், இவங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ். IPL ஷாருக் கான் நிறைய வருஷம் ஆடி இருக்காரு, ஆனா நம்பர் 4ல ஆடுறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம். அந்த ரீசன்னாலே I'll probably lessen the score to 7.75 in their batting. Their top 3 is so gun, அதுல டவுட்டே கிடையாது. ஆனா அவங்க மிடில் ஆர்டர்ல டெஃபினட்டா ஒரு question mark இருக்கு. Anyway, they're coming to their bowling. நீங்க ஃபர்ஸ்ட்ல நீங்க bowling டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க. Again, power play la neenga pathina, it's going to be Siraj, Prasidh Krishna along with
ரபாடா இவங்க 3 பேர் தான் ப்ராபபிலி. தே டு ஹேவ் இஷாந்த் சர்மா ஆல்சோ சீக்கா. இஷாந்த் சர்மா வாஸ் பிரில்லியன்ட் லாஸ்ட் இயர் அகைன் இந்த நியூ பால். சோ இஷாந்த் சர்மா ஒரு பேக்கப்பா பிரில்லியன்ட். ஜெரால் கோத்ஸியும் இருக்காரு. So they can play around with their combinations bowling la, but ideally Rabada தான் first ஆரம்பிப்பாரு, அதுல டவுட்டே கிடையாது. I think Rabada obviously always the choice. ஆரம்பிப்பாங்க இல்ல, த்ரோ ஆடுவாங்க Rabada வச்சிட்டு. மீதிலாம் எப்படி ஆடுவாங்க? குட்ஸி எப்ப ஏதாவது ஒரு மேட்ச் ஆட வைப்பாங்க, இல்லனா ஒரு அப்பனா ஷெஃபன் ஏதாவது ஆட முடியாது, குட்ஸி ஆட வைப்பாங்க. அந்த மாதிரி depending on conditions or something they might bring in Kudzi, take out Kudzi, bring in Glenn Phillips, take out Glenn Phillips, whatever it is. So but overall bowling la Rabada வேற range. So let's me not talk about Rabada. Rabada is a fantastic pick, super pick. But why they let go of Shami and gone for Siraj? God only knows. I think Shami, they are thinking whether Shami fitter irukka maatana or doubt la irukangalo enmo. Maybe ஊட்டுது, அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. That's their headache. I don't want to get into their mind. ஏன் விட்டாங்க, எதுக்கு விட்டாங்க நம்மள கூட. நான் சொல்றேன் பிரசித் கிருஷ்ணா சிராஜ் என்ன வெச்சா குடுமி சர்ச்சா மோட்ட பயங்கர பட்டா பாக்கியம் படாட்டிலேக்கு போலர்ஸ் ரெண்டு பேர். ஒன்னு அடி நடிப்பாங்க, இல்ல புஷ்ஷன் உள்ள ஒரு டெட்லியா போலிங் போடுவாங்க. இந்த மிடில் பார்த்தே கிடையாது அவங்கள்ட்ட. ஆனா அந்த நடுவுல பார்த்தே கிடையாது அவங்கள்ட்ட. ஸ்பின் சோக் அவங்க ஈஸியா வைக்க முடியும். ஸ்பின் நீ சொல்றியா, நான் ஒத்துக்கிறேன். நீ ஸ்பின் சொன்னியா, ரஷீத் கான் இருக்கான், வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர் வேற இருக்காங்க. அவங்க திருப்பி எடுத்துட்டாங்க சாய் கிஷோர். நான் 3 பேர் 11 ஆடுவானி. லெட் மீ பி வெரி ஃப்ராங்க். Though last year they didn't play Sai Kishore consistently, Sai Kishore நால தான் அவங்க மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வின் பண்ணாங்க. அது ரொம்ப ரோஹித் சர்மா விக்கெட் எடுப்பான், அந்த விக்கெட் எடுத்து கொடுத்தனால அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகும், அங்கே தான் விக்கெட் வின் பண்ணுவாங்க. So Sai Kishore ஆடுவாங்க. So the spin attack is a brilliant attack. The spin ni சொல்லி gun spin attack. Yeah, and then the problem happens again. டெத்ல அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு அந்த டெத் ஸ்பெஷலிஸ்ட் யாரு? Rabada hasn't been bowling in death overs for a long time IPL. அவர் யூசுவலா 16-17 ஓவர்லயே முடிப்பாரு. பிரசித் கிருஷ்ணா அன்ப்ரூவன் டெத்ல வந்து அடி வாங்க முடியும். முகமது சிராஜும் டெத்ல அடி வாங்க முடியும். அங்கே பார் நர்மதா, இங்கே பார் டேம் அப்படின்னுவாங்க, இங்கே பார் இது வெர்னர் ரிவர்ஸ் இருக்கு குஜராத்ல, அந்த மாதிரி தான் அடிப்பாங்க போட்டாங்க. சரி, எவ்வளவு கொடுப்பீங்க சீக்கா அவங்க bowling-க்கு? bowling நான் டீமுக்கு சொல்றேன். ஃபீல்டிங், they have a good fielding side. They overall a good fielding side, very good fielding side. Let's be very clear. But whereas the power நீ சொல்ற the power the death over bowling, hit over bowling சொன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு. They are capable of getting hit, but they can bowl on middle over stroke. Yes, they are capable of it. If with Rashid Khan in the team, any team will have that middle over choke பண்ணோம் போட்டு அவன் ஒருத்தனே போறோம், ஒரு ஆளுனாலே போறோம், ஒரு 10 2 ஆளுக்கு சமானம். Then is equal to 2 people. But then they are now Sai Kishore and Washington. நான் தான் 3 பேர் ஆடுவேன். How I don't mind even sacrificing one medium pacer for Sai Kishore. I will do that. I still believe spinners are better. It's not necessary devious. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க ரூல் என்ன, 3 மீடியம் பேசஸ் 11 இருக்கும், 2 ஸ்பின்னர் ஆடினா போட்டு நினைக்கிறாங்க. தப்பே இல்ல. நீங்க 3 ஸ்பின்னர்ஸ் ஆடுங்க, 2 மீடியம் பேஸ் ஆடுங்க, ஒரு நடுவுல பேந்தா மீடியம் பேஸ் கூட வச்சுக்கோங்க போறோம் உங்களுக்கு. பட் தேவசா ராவுட் வாட்டியும் ஒரு 2 ஓவர் போட்ட முடியும் நடுவுல. ஷாருக் கான் ஒரு மேனேஜ் பண்ணா சொல்றேன், ஒரு 2 ஓவர் தள்ளணும் யாரானா இவனா வச்சு தள்ளிடலான்ற நான் சொல்ல வரேன், அது சொல்ல வரேன். So but I still believe that overall their bowling, good bowling, deadly bowling நான் சொல்றேன். Spin, deadly combination, pace, I like to wait and watch. The right word is wait and watch. And overall squad in Pakarche Chika, but they have got good replacements for every position Chika. Or Rabada injured ஆச்சுனா ஜெரால்ட் கோத்ஸே இருக்காரு. உங்களுக்கு பேல ஷெர்ஃபேன் ரத்தஃபோர்ட் மாத்தணும்னா உங்களுக்கு கிளென் பிலிப்ஸ் வருவாரு. அவ்வளோ நல்ல பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க ஆக்சுவலி. அதுவும் பார்த்துடலாம். ஷெர்ஃபேன் ரத்தஃபோர்ட் ஒரு ஆப்ஷன், ஷெர்ஃபேன் ரத்தஃபோர்ட் இல்லைனா கிளென் பிலிப்ஸ், ரபாடா இல்லைனா உங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஜெரால்ட் கோத்ஸே ஒரு ஆப்ஷன். வாஷிங்டன் சுந்தர்கே இன்ஜூர் ஆனா ஜெயந்த் யாதவ் இன்னொரு ஆஃப் ஸ்பின்னர், குர்னூர் பிரார் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலரு போறாது, கரீம் ஜன்னத் ஒரு ஆப்கானிஸ்தான் ஆல்ரவுண்டர் இன்கேஸ் யூ நீட் அன் ஆல்ரவுண்டர், மஹிபால் லொம்ரோர் அகைன் another left hander last year RCB க்கு ஆடிந்தாரு, he can be a good option in case அவங்களுக்கு 2 ஃபாஸ்ட் பவுலர் அவுட் ஸ்டேஷன் ஃபாஸ்ட் பவுலர் ஆடணும்னா. so they have different options. squad ன்னு பாக்குறச்சே ஓவராலா ஒரு நல்ல ஸ்குவாட் எடுத்து வச்சிருக்காங்க where they can they have replacements for every position. so the results are good.
the backup players are good. What you're saying is right. The backups, they have decent backups is the right word. The right Ishant decent Sharma, backup. fast bowler. அதான் எல்லாமே ஈஷாந்த் சர்மா எல்லாமே டீசென்ட் பேக்கப்ஸ். I don't know. நீ உன்னோட பாயிண்ட்ஸ் சிஸ்டம் கூட நீ எவ்வளவு கூட பார்க்கலாம். குஜராத் அவங்க I think they're going to spring a surprise, Chika. I think they're a 7.75 out of 10, Chika. I feel they have a good squad around them. Now maximum I'll give about 7.75 to 8. Okay. Not more than that. Anyway, guys, because I'm not too convinced with Prasidh Krishna and Isha Siraj yet. Whereas me அந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒரு நல்ல பெரிய பால் நல்ல எடுத்தா கூட பரவாயில்ல. So I would say 7.75. 12.25 crores on Siraj, Chika. Now waste. அதுக்கு வந்து waste in the sense that when I say waste, honey, I'm not decrying the bowler. Listen, I'm not நீங்க வந்து இத பார்க்க மாட்டீங்க சீக்கா நீங்க. ஓகே, சிராஜ் வந்து லாஸ்ட் ஒரு 3 months அவரோட bowling வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு ஓல்ட் சிராஜ் மாதிரி திருப்பி தெரியுறாரு. He is firing in all cylinders. இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்ல நீ டெஸ்ட் கிரிக்கெட்ல நீங்க சொல்லு என்ன பண்ண முடியும்? சில வாட்டி நீங்க கான்ஃபிடன்ஸ் நீங்க அப்படியே ஐபிஎல்க்கு வரலாம் திருப்பியும். நான் டெஸ்ட் கிரிக்கெட் நீ சொன்னா சிராஜ் அண்ட் பும்ரா ஷமி ஃபேண்டாஸ்டிக் ஆமா இது மூணு போற எனக்கு. சிராஜ் நீங்க இதுவும் யோசிக்கோங்க. சிராஜ் வந்து அந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல ஆட போறாரு. ரெட் சாயில் விக்கெட் குஜராத். கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும் அவருக்கு. பெங்களூரோட பெட்டர் மூவ்மெண்ட் கிடைக்குமா? அது நீங்க ஒத்துக்கிறீங்களா? Maybe yes. So anga I think Siraj is more suited for this wicket, Chika. I think he's a good pick, Chika. You watch. Maybe you're right. See, I'll be very honest with you. Maybe you'll be right. Maybe you're right. Maybe you can't. Your thought process is right. He'll bowl better in Ahmedabad rather than in Bangalore is what you're trying to say. Yes, because Bangalore pata wicket is bigger ground. So I like to wait and see. I said I like to wait and watch that one. Both Prasidh Krishna. See, Prasidh Krishna in the wicket bounce kadikom. Yeah. So, but our economy rate partner 2020 la partner 7.52 and next year partner nariya varu. So he can 9. I don't know. He can. So I don't know. இதே பார்த்தா இதே சீராஜ் தான் ஒரு 50 கால் அவுட் ஆகிட்டான். Yeah, you get the ஒரே இன்னிங்ஸ்ல. He is capable of doing some magic also. Exactly my point. Anyway, சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதனால சொன்னேடா வெச்சா குட் மீ சர்ச்சா மோட்டன் சொன்னேன்டா. I gave two extremes அவன். ஒன்னா டெட்லியா பண்ணுவான், இல்லனா போட்டு அடி வாங்குவான். பிரசித் கிருஷ்ணா அதே டெட்லியா பண்ணுவான், அடி வாங்குவான். அந்த அவங்களுக்கு அந்த இதே கிடையாது. ஒரு ஓகே 4 ஓவர் நல்லா போட்டுருவாங்கப்பா, 4 overs 36 runs 1 wicket அப்படின்னா போக மாட்டான். விட்டா 4 40 45 50 0 wickets இல்ல 4 overs 28 runs 29 runs 30 runs to 3 wickets அந்த மாதிரி எடுப்பாங்கன்னு சொல்ல வரேன். இந்த ரேஞ்ச் தான் போகும் அவங்களுக்கு. சரி ஓகே. எனிவே கைஸ், நீங்க போய் போடுங்க சீக்கி சீக்கா கம்யூனிட்டி போல்ல போடுங்க. ப்ரொடியூசர் ரெண்டு டீமுங்களோட ரேட்டிங்கும் போடுங்க, எவ்வளவு போடுறாங்கன்னு பார்க்கலாம். டெஃபினட்டா சீக்கா நான் 7.75 8 கொடுக்கிறேன். பிகாஸ் அவங்களோட ஸ்பின் அட்டாக் நல்லா இருக்கிறதுனால, அவங்க பேட்டிங் டாப் ஆர்டர் நல்லா இருக்கிறதுனால அரௌண்ட் 8 வரும். அதான் சொன்னேன் 7.75 8னா I can even go 7.9 to 8 ன்னு பண்ணேன் வெச்சுப்பேன். 7.9 to 8 because 7.75 சீக்கா. யா அதான் நான் 7.9 நான் எனிமே 1 hour தாசி தான் கொடுப்பேன். சோ 7.9 to 8 கொடுங்க. See, எந்த வந்து ரேட்டிங்ல வந்து எந்த டீமும் 10 out of 10 கிடையாது. 9 is யாருமே நான் 10 out of அதான் சொன்னேன். 7.9 to 8 கொடுக்கறல, அதனால தான் சொல்றேன் நான். யா எனிவே கைஸ், போய் உங்க ரேட்டிங்க போடுங்க. கமெண்ட் செக்ஷன்ல போய் சொல்லுங்க யார் மிஸ் பண்ணோம், யார் இன்னும் அந்த அன்னோன் டேலண்ட் who might come up and spring a surprise. எல்லா ஐபிஎல்லும் நம்ம பாத்துறோம். they always come and do that. டேய் வாசி மச்சான் உலக மச்சி, நீ போய் நல்லா பாரு. நான் உன்னை பேக் பண்றேங்க. நான் கமெண்ட்ரியில உன்னை தூக்கி விடுறேன். நீ விக்கெட் எடுத்துட முடியாது. Yeah, guys, before you go, subscribe to our channel Cheeky Chika, hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.